விபச்சாரத்துக்கு சமமாயிடுச்சு. மானங்கட்ட. ஆமா மாப்பிள்ள, சரியான மானம் கட்டவனா இருக்கானுவான். பொண்டாட்டி நகையை கேட்டு கொடுவோம் பண்ணி அதுல வாங்க நினைக்கணும். நீ யார சொல்லுத? ஏன் யார சொல்லணும்? உனக்கு ஏன் குத்துது? உன் தங்கச்சி தானே வந்தா. ஏன் தங்கச்சி வந்தானா லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்ச? என்ன லவ் பண்ணும்போது நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்து போறேன். அவ சேலையை கட்டிட்டு அலையக்கூடாது, அவ நகையை வாங்கி அதுல வாழ நினைக்கல. இதெல்லாம் ஒரு பொழப்பால. நீ தான் அவட்ட பேச மாட்டல. அவள்கிட்ட பேச மாட்டேங்கன்னா தங்கச்சி ஒரு பிரச்சனை அண்ணன் போன் பண்ண மாட்டாலும் என்ன கேட்க? தங்கச்சி கொஞ்சம் நெஞ்சமா உன் மேல மரியாதை வச்சு ஒரே ஒரு காரணம் உன்னை விட்டு வைக்கேன். இல்ல நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். உன் தங்கச்சி எங்க கூப்பிடுவா சொல்லு. ஏமா வாமா ஏமா. உங்க அண்ணன் எல்லாம் சொல்லிட்டியோ? உங்க அண்ணன் பேச்ச கேட்டு வாழ்க்கை சீரழிஞ்சா ஒழுங்கா நான் கேட்ட நகையை கொண்டு வந்து. ஒரு நிமிஷம், உனக்கு ஒரு 3 லட்ச ரூபா வந்து எங்க அம்மா தாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அம்மா அது என்ன பாடுபட்டு எதை செஞ்சு தருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் கொடுக்கேன். ஆனா நீ அதுக்கப்புறம் விடுவியா? உன்ன மாதிரி ஆட்கள்லாம் முதுகுல தெம்பு இல்லாதவன் அர்த்தம். சரியா? காலு கீழே விளங்காம கிடந்தா கூட அறிவு வேலை செய்யாது. உனக்கு கொடுக்கறத விட அவளை கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க. ஏன்னா நீ உனக்கு படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, நீ தைரியமானவத. உன்னை அப்படி ஒன்றும் கோலையா வளர்க்கல. நீ ஆசைப்பட்டு போனனாலதான் வந்த விளைவு தான் இதை நான் தவிர மற்றபடி நீ தைரியமானவன் எதையும் சமாளிப்பேன்னு நான் நம்புறேன். சரியா? நீ உன் வேலையை பாரு, நீ நல்லா இரு, அவ்வளவுதான். நீ தேவையில்லை போல. அதாவது ஏகப்பட்ட பெண்கள் கேப்டன் இப்படி பிரச்சனை, புருஷன் பாடாப்படுத்துறான், லவ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தோம், இப்ப பாடாப்படுத்துறான். ஏன் 1 2 இல்ல உங்களுக்கு முதுகுல தெம்பு திராணி இல்லைன்னா விடுங்க, அந்த பிள்ளைங்க நல்லா இருந்துட்டு போட்டுண்டா. அது என்னடா அந்த லவ் பண்ணும்போது ஒரு பேச்சும் இப்போ அந்த நகையை வாங்கி வாழ்க்கையடா பிச்சை எடுக்கலாமடா. 4 பேர்ட்ட போய் பிச்சை எடுத்து தின்னுங்கடா. சி ஏகப்பட்ட கண்ணீர் கம்பளமா கேப்டன் இதை பத்தி கேளுங்க கேப்டன் இதை பத்தி கேளுங்க கேப்டன் அப்படிங்காங்க. விட்டுட்டு போயிருங்கடா, அந்த பிள்ளைய தனியாவது வாழ்ந்துட்டு போட்டோம். உங்களை லஞ்சம் கொடுத்தா அந்த பிள்ளைய வாழணும்னா அது பேரு வாழ்க்கை கிடையாதா, விபச்சாரத்துக்கு சமுதாயம். காதலே இந்த சித்தப்பு இங்க ஒருத்த சாபுறான், ஆனா ஒருத்த வாடுறான். இந்த காதல பாவம், இது யார் விட்ட சாபம்?